வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காவிரியோட கிளையாறான கொள்ளிடம் ஆற்றில் தூண்டிலை பயன்படுத்தி ஜிலேபி மீன் பிடிக்கிறத தான் இந்த முழு வீடியோ பதிவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பதிவானது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்திலே இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தம்பி நல்லா பிடிச்சிட்ருக்காம்பா. தம்பி பிடிச்சிருக்க மாதிரியே இன்னும் நிறைய ஜிலேபி மீன் நம்ம தூண்டியில் மாட்டினுச்சு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா மீன்களையும் நீங்கள் பார்க்கலாம். இதுபோல் தூண்டில் போட்டு மீன் பிடிச்ச அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நல்ல சைஸ்டா. என்னங்க மீனை பிடிக்க தெரியல. பிடிச்சா பாருங்க. அவர் கம்மி நடத்து. இவருக்கு கீழ்ச்சிட்டா பரவாயில்ல. பிடிப்பாருப்பா. நாங்கெல்லாம் பிடிச்சிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கிழிக்கிட்ட ரத்தம் வரணும். உண்மைதான். ஒன்னும் அடுத்தவங்க மீனை பிடிச்சது நான் பிடிச்சேன்னு கையிலே காமிச்சா. நான் தாங்க பிடிச்சிட்டு இருக்கிறேன். தூண்டில பிடிச்சிங்களா? இது என்னங்க இது? தூண்டி தானே அது. தூண்டி அப்புறம் பிடிக்கலாம். அந்த தம்பி பிடிச்சது. தம்பி பெருசு இல்லை, பெருசு. papaya. அடிங்க. ஐயோ, தலைவர் விட்டாரு. பாருங்க. மீனுங்க. நீ பிடிச்ச கைட்டுன
யார் கழட்டு கழட்டு. கட்டு நல்லா தூக்கி கட்டு. என்ன நடக்குது? பாருங்க வந்து கொஞ்ச நேரம் இவ்வளோ முன்னாள் ஜிலேபி தான். வீட்டுக்கு போகிற வரையும் உயிரோடே இருக்கும் மீன். செத்துருச்சுன்னா என்ன பண்ணி தூக்கி போட்டுங்களா? சாகாது, அதனால தான் தண்ணியில் போட்டு உயிரோட வச்சுருக்கோம். செத்து போச்சுன்னா வறுத்து சாப்பிட்ருவோம். எப்படி பிடிச்சதெல்லாம் சிலேபி போட்ட உடனே கொடுவாங்க. நீ இந்த நேரத்தில் அந்த தண்ணி பிடிப்பா நல்லா இருக்கா தம்பியா? பிடிக்கல நல்லா அடிச்சாரா? குரு ஏன் குரு? குரு ஆனா நீங்க பிடிக்கும்போது எடுத்து குரு. பிடிச்சா முடிஞ்சு குருநாதா இல்லைங்க. நீ காட்டுங்க குருநாதா. இப்படி தான் காட்டுவான். திருவிகிறாரு. உங்களுக்கு எத்தனை ரசிகர்? குருநாதரை பற்றி ஏதாவது சொல்லுங்க. அவர் என்னங்க முகத்தையே காமிக்க மாட்டேங்கிறாரு. கேட்டா வந்து நிறைய ஃபேன்ஸ் ஆயிடுவாங்களா உங்களுக்கு, அதனால பயப்படுறாரு. மீனை மட்டும் எடுத்துக்கங்க, முகத்தை காட்ட மாட்டேங்கிறாரு. இது என்ன துண்டிங்க அப்படின்னு? மீன் பிடிக்கும். மீன் பிடிக்கிறது. உண்மையில என்னங்க தூண்டில் இது? தூண்டில அளக்கலையாங்க அது? தூண்டில் நரம்பு கட்டினா தூண்டில் கட்டி உண்மைதானே? நாகம் சிக்கத்துக்கு சாப்பா முள்ளு தெரிஞ்சு தூண்டில் போல இல்லையா? எங்க ஊர்ல இருந்து அளக்கலைன்னு சொல்லுவாங்க. அது உங்க ஊர்ல குருநாதர் அடிச்சிட்டாரு அடுத்த மீன். குருநாதா இப்பதான் குருநாதா தெரியுது உங்க பவர். உங்க பவர் தெரியுது. நீங்க ஏதோ தொழில் கத்து கொடுத்தீங்கன்னு இப்பதான். ஐயோ என்ன சொல்லுது குருநாதா? உங்களுக்கே ஆட்டம் காட்டுது. தலைவர் குருநாதா என்ன அடி நவுத்திட்டீங்க? கலப்புறாரு, பட்டை கலப்புறாரு. குருநாதாவுக்கு தான் இன்னைக்கு லக்கு. சரி 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 போதுமா ஆத்தலாமா? அவுத்துருங்க. வெக்கப்படுறாருதான் தெரிய மாட்டேங்குது. சாக்கு போய் ஃபுல்லாக மீன் தான் போல. பப்பையா? அந்த பப்பை வீடு தான் எடுக்கணும். என்னது நரம்பா பிரிச்சுக்கிச்சு நரம்பு. அடிக்கடி போடுறான் மீன் பின்னாடி உள்ள காலி பண்ணிட்டீங்களே. அடிச்சுன்னு சின்னோண்டதான் இது ஒரு சின்ன சைஸ் தான்.
அடிங்க அடிங்க, கல்லில் மாட்டிக்கிச்சு. கல்ல மாட்டிச்சா? நீங்க கேட்டுங்க. மீன் மாதிரி இருந்தது. அப்பா சீனா என்ன மீன்றாது? காட்டு காட்டு காட்டு. கூடாண்ணா, அதை நான் நம்பணும். தண்ணியிலே விட்டுரும் அதை. என்ன பிடிக்கவும் இல்லை, தண்ணியிலே விட்டுரும் அது. பப்பையா? லேப்பி வேற எங்கேயே மாட்டேங்குது. இங்கே போகிறீங்க. என்ன சவுத்துச்சா? இதில் ஓடிட்டு போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம வில்லேஜ் ஃபுட் கம்யூனிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்க அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டு உங்கள் முழு ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. தூக்கி காட்டு. சபாதான் முடிச்சான். இவன் தாங்க செம்ம குடிக்காரன். சப்பானாலே எல்லாருக்கும் தெரியும். எடு எடு. என்னடாலே காட்டு, அப்படி தூக்கி காட்டு. இவன் தான் செம்ம குடிக்காரன். மூஞ்சிக்கிட்ட காமி. செம்ம குடி எப்போ போனாலும் விட்டு மீன் வாங்கிக்கலாம். சரி சரி போதும். நிறைய மீன் பிடிச்சிங்கன்னு பார்த்தா 2 மீன் நல்லா பெருசாக பிடிச்சிருக்கீங்க. 2 மீன் போகிறா பசங்க. இந்த 2 மீன் 1 கிலோ இருக்குங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். குருநாரே கிளம்பிட்டீங்களா? பைய தூக்கி காட்டுங்க. அப்பா ஒரு பை பிடிச்சிட்டாரு.